அன்பு மாணவர்களுக்கு மீண்டும் கஜீவன் ஆசிரியரின் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கனவுகள் மெய்ப்பட ஆசிரியர் கஜீவனுடன் கணிதம். தரம் 11 மாணவர்களுக்கான தொடர்ச்சியான கல்வி தொலைக்காட்சியினூடான கற்பித்தலில் மீண்டும் உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளைகள் தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்களை நான் அவதானிக்கின்ற போது உங்களிடம் சில பதட்டங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எக்ஸாமுக்கு நாள் நெருங்குது. தரம் 13 மாணவர்களிடம் இல்லாத அந்த பதட்டம் கூட உங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் எப்படி எங்களுடைய பாடங்களை நிறைவு செய்து அந்த பாடங்களின் ஊடாக நல்ல ரிசல்ட் எடுக்க போகிறோம்னு யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க, பதட்டம் அடைகிறீங்க. ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். முதல் எவ்வளவு தூரம் உங்களால் உங்களோட பாடத்திட்டங்களை நிறைவு செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் பாடத்திட்டங்களை நிறைவு செய்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய சுய கற்றலுக்குரிய நேரம் நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகள் நாடு மிக வேகமாக வளமை நிலை அடையும். அந்த நிலைமைக்காக எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு இன்று நாங்கள் முதலாவது கேள்வியை நோக்கி பயணிக்க போறோம். டேராஜா படியா பாருங்க பிள்ளைகள். எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக 25 எனும் கோவை நிறை வர்க்கம் ஆவதற்கு v கொண்டிருக்க வேண்டிய பெருமானத்தை காணட்டாம். பிள்ளைகள், ஒரு நிறைவர்க்க கோவை என்றா உங்களுக்கு தெரியும். நிறைவர்க்க கோவையை பற்றி நாங்க கதை கேட்கல. நிறைய இடத்துல கதைப்பீங்க நீங்க. நிறைவர்க்க கோவை சமன்பாடுகள் என்ற பாடம் நீங்க படிக்க நிறைவர்க்க கோவையை படிப்பீங்க. காரணிகள் என்று சொன்ன விஷயத்தை படிக்க நீங்க நிறைவர்க்க கோவை என்றதை படிப்பீங்க. ஈரறுப்பு விரிவு என்ற விடயத்தை படிக்க நீங்க நிறைவேற்க கோவையை பற்றி கதைப்பீங்க. இப்ப நான் எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கத்தின் விரிவு தான் நிறைவேற்க கோவை. ஓமா இல்லையா? எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கம் அதன் கோவை தான் நிறைவேற்க கோவை. அப்ப இங்க பாருங்க ராஜா, நாங்கள் ஒரு சமன்பாட்டு ஒரு கோவையை எழுதக்குள்ள அந்த கோவையில எக்ஸிட குணகத்திட அரவாசிட வர்க்கம் மாறிலியாக இருக்கும். அதுதான் ஒரு நிறைவேற்க கோவையிட சிறப்பு. இப்ப உதாரணத்துக்கு நான் எக்ஸ் வர்க்கம் சக 4 எக்ஸ் சக 4 எடுத்துக்கொள்றேன். ஒரு நிறைவேற்க கோவையில ராஜா எக்ஸிட குணகத்திட அரவாசிட வர்க்கம் மாறிலியாக இருப்பார். இதை நாங்கள் நிறைவேற்க கோவை என்று சொல்லுவோம். என்ன கோவை? நிறைவர்க்க கோவை என்று சொல்லுவோம். செல்லங்கள், இதை நாங்கள் எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கம் என்று சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? இங்க பாருங்க, எக்ஸ் குணகம் 4, 4 அரவாசி 2, 2 அரவாசி 4, 2 வர்க்கம் 4, பின்னுக்கு மாறிலியாக இருக்கிறார். அப்ப நீங்க வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க குழந்தைகள். நிறைவர்க்க கோவை என்றால் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றாக உள்ள போது எக்ஸின் குணகத்தின் அரைவாசியின் வர்க்கம் மாறிலியாக காணப்பட்டால் அதுதான் நிறைவர்க்க கோவை. இங்க பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக 6 எக்ஸ் சக 9. இது ஒரு நிறைவர்க்க கோவையா இல்லையான்றது எப்படி நான் செக் பண்ணி கொள்ளலாம்? செல்லம், எக்ஸிட குணகம் 6 தானே. எக்ஸிட குணகம் 6 என்றால் 6 அரவாசி 3, 3 வர்க்கம் 9. சோ இது ஒரு நிறைவர்க்க கோவை. அப்ப அவர் இங்க என்ன கேட்கிறார் என்றால் எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ், எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக 25 என்பது நிறைவர்க்க கோவையாக அமைய வேண்டும் என்றால் அந்த நிறைவர்க்க கோவையாக அமைவதற்கு b என்ற பெருமானம் என்ன பெருமானமா இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். பிள்ளைகள் வடிவா பாருங்கடா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய மாறிலி இந்த வர்க்க மூலம்தான் எக்ஸிட குணகத்திட 2 மடங்காக இருப்பார். ஆகவே இவர் 5ஆக இருந்தால் இவற்றை 2 மடங்கு தான் b ஆக இருக்க வேணும். ஆகவே b இட பெருமானம் என்ன? 10. சரியா பிள்ளைகள்? b இட பெருமானம் என்ன? 10. அப்ப இங்க பாருங்க ராஜா, இங்க பாருங்க, நாங்கள்
முதலாவது கேள்வி பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். நிறைவற்க கோவை சார்பாக. அப்ப நிறைவற்க கோவை என்றால் நான் என்ன சொல்றேன்? நிறைவற்க கோவை என்றால் எக்ஸிட குணகத்தின் அரவாசிட வர்க்கம் மாறிலியாக இருந்தால் அது நிறைவற்க கோவை. சரியா சரியா சரியா? ஓகே, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரெண்டாவது கேள்வி, இது ஒரு நேர்மாறு விகித சம கேள்வி. ஏன்னா எல்லா பாடத்திலையும் சேர்ந்ததுதான் நாங்க பேப்பர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா பிள்ளைகள்? எஸ். அப்ப பாருங்கடா, குறைத்த எண்ணிக்கையான செங்கற்களை லொரி ஒன்றில் ஏற்றுவதற்கு 4 மனிதர்களுக்கு 3 மணித்தியாலம் எடுக்கிறது. அதே எண்ணிக்கையான செங்கற்களை 2 மணித்தியாலத்தில் ஏற்றி முடிப்பதற்கு எத்தனை மனிதர்கள் தேவை? டே பிள்ளைகள், இங்க பாருங்க, 2 வேலையும் ஒன்றுதான். ஒரே அளவான செங்கற்களை தான் அவை ஏற்றி ரக்க போயினோம். எஸ். அப்ப நான் என்ன செய்யணும்? முதலாவது வேலையிட பருமனை கண்டுபிடிக்கணும். என்ன வேலையிட பருமன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, அது செங்கற்களை ஏற்றட்டும் இல்ல கொங்கிரிக்கல்ல ஏற்ற என்னத்தைனாலும் ஏற்றட்டும், நாங்கள் எத்தனை மனிதர் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்திருக்கணும்ன்றதை பார்ப்போம். பிள்ளைகள், 4 மனிதராமடா, 4 மனிதர் 3 மணித்தியாலங்களில வேலை செய்யணும் என்றால் நம் 12 மனித மணித்தியாலங்கள் வேலையிட பருமன். ஏற்கனவே படிச்சிட்டோம் தானே, கதிவன் சாரை சொல்லி தந்தவர் தானே. எஸ். என்ன சொல்லி தந்தவர்? வேலை சமன் மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. அப்ப இங்க 4 மனிதர் மணித்தியாலத்தில் வேலை செய்யணும் என்றால் 4 தர 3 12 மனித மணித்தியாலங்கள். அழகு முக்கியம், மனித மணித்தியாலங்கள். எஸ், மனித மணித்தியாலம். இதைத்தான் 2 மணித்தியாலத்தில் நிறைவு செய்ய போயினமாம். எத்தனை மனிதர் தேவை என்று தானே கேட்கிறார். நான் என்ன செய்யணும்? 2 மணித்தியாலத்தால பிரிக்கத்தானே வேணும். எஸ், 2 மணித்தியாலம். பிள்ளைகள் பாருங்கூட, 12 2ஆல பிரிச்சா 6 மனிதர் இருந்தா தான் அந்த வேலை என்ன செய்யும்? நிறைவடையும். ஆகவே இது நேர்மாறு விகித சமநிலை கட்டாயமாக பாட்பனில் வரக்கூடிய ஒரு வினா. ஓகே பிள்ளை? ரைட். அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே. 35 சென்டிமீட்டர் விட்டமுள்ள டி என விட்டமுள்ள சில்லு ஒன்று 10 சுற்றுக்கள் உருண்டது. அச்சில்லு உருண்ட தூரத்தை காண்க. அப்போ ஒரு சில்லு 10 தடவைகள் சுத்தி கொண்டு போதென்றால் அந்த சில்லிட சுற்றளவின் 10 மடங்கு தான் அது உருண்ட தூரமாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். நீங்க சின்ன வயசுல என்ன செய்திருப்பீங்க? டயர் உருட்டி விளையாடி இருப்பீங்க, இல்லை சைக்கிள் சில்லு உருட்டி விளையாடி இருப்பீங்க, எல்லாது பார்த்தாவது இருப்பீங்க. அப்ப இங்க என்ன கேட்கிறார்? ஒரு 35 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு சில்லு 10 தடவைகள் உருளுது முழுமையாக. அப்ப என்ன செய்ய போறேன்? அந்த சில்லிட சுற்றளவு தெரிஞ்சால் 10ஆல பெருக்கிட்டால் என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? அது உருண்ட தூரம் கிடைக்கும். அப்ப நான் முதலாவது சில்லின் சுற்றளவு கண்டுபிடிக்க வேண்டும். சில்லின் சுற்றளவுக்கு 2 சூத்திரம் இருக்கு. ஆர் சார்பாக நாங்க சொல்லி இருப்போம், நீங்க சொல்லி இருப்பீங்க 2πr. டி சார்பாக நீங்க சொல்லி இருப்பீங்க πd. அப்ப வட்டம் ஒன்றின் சுற்றளவுக்கான சூத்திரம் என்ன? πd ஓ 2πr. ஓகே. அப்ப ஆரே தெரியுமாண்டா 2πr பயன்படுத்துவேன், விட்டம் தெரியுமாண்டா πd பயன்படுத்துவேன். ஓமா இல்லையா? எஸ். ஆகவே இங்க விட்டம் தெரியும். ஆகவே என்ன செய்ய போறேன்? πdல 22 அவர் தானே பை தர 35. இங்க பாருங்கடா, 5 முறை எவ்வளவு? 110 சென்டிமீட்டர். இது சில்லிட சுற்றளவு. எத்தனை தடவை சுத்துதான்? 10 சுற்றுக்கள் சுத்துது. ஆகவே உருண்ட தூரம் சமன் 10 தர 110 1100 சென்டிமீட்டர். இதுதான் என்னவாக இருப்பார்? அந்த சில்லு உருண்ட மொத்த தூரமாக இருப்பார். ஏற்றுக்கொள்றீங்களா பிள்ளைகள்? ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ். ஓகே. அப்ப இங்க
வட்டத்தின் சுற்றளவுக்கான சூத்திரங்கள் தெரிய வேணும். என்ன பிள்ளைகள்? ஆர் சார்பாக என்றால் 2πr சொல்லுவீங்க. டி சார்பாக என்ன சொல்லுவீங்க ராஜா? πd சொல்லுவீங்க. ஓகே 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 ரைட். நாலாவது வினா, பொருள் ஒன்றை விற்கும் போது 12% கழிவு கொடுக்கப்படுகிறது. அப்பொருளின் குறித்த விலை 450 எனின் அதன் விற்பனை விலையை காணட்டான். பொருளிட விலை குறிச்சாச்சு சதவீதம் பாட்பண்ணில வெறும் ராஜா. நீங்க 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. கொள்விலை, விற்பனை விலை, கழிவு, தரகு அதுகளை பற்றி எங்க படிச்சிருப்பீங்க? 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. நியாயமா இல்லையா? எஸ். இங்க பாருங்கடா, குறித்த விலையில் 12% கழிவு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கழிவுண்டா கழிவு. என்ன கழிவு? டிஸ்கவுண்ட். என்ன கழிவு? குறித்த விலையில குறிக்கப்படுது. குறித்த விலை 450 ரூபாய். அப்ப இந்த 450 ரூபாயில 12% அவர் கழிவாக வழங்குகிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? 450 ரூபாய் என்ற 12% கண்டு நான் 450 இருந்து கழிச்சால் அவர்தான் என்ன ராஜா? பொருளிட விற்பனை விலையாக இருக்கும். எல்லாது யோசிச்சு பாருங்கடா. 100 ரூபாய் பொருளா இருந்தால் 12% கழிச்சு நான் 88 ரூபாய்க்கு விற்பேன். ஓமா இல்லையா தம்பி? ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா ராஜா? ராய். அப்ப என்ன நடக்க போகுது? 100 ரூபாய் பொருள் என்றால் 12 ரூபாய் கழிச்சு, கழிவுதானே, கழிச்சு 88 ரூபாய்க்கு விற்பன். அவர் என்ன கேட்கிறார்? டே ஹஜீபன் தம்பி, 450 ரூபாய் பொருளை நீங்க எவ்வளவுக்கு விற்பீங்கன்னு கேட்கிறார். அப்ப நான் பின்னம் போட போறேன் பாருங்கடா. 100 ரூபாய் பொருளை 12 ரூபாய் கழிச்சு 88 ரூபாய்க்கு விற்பன். தர 450 என்றால் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பன்? அப்ப என்ன நடக்க போகுது? இங்க பாருங்க, சுருக்குங்க. 5ஆல சுருக்கலாம். 9 5 2 இது 4 44. ஸோ 44 தர 9. நான் 9 36 3 மிச்சம். நான் 9 36 39 396 ரூபாய். அப்ப இது என்ன அடிப்படையில போடுறாம்? 100 ரூபாய் பொருளா இருந்தா 12 ரூபாய் கழிச்சு 88 ரூபாய்க்கு விற்பனை செய்வான். தர 450 இருந்தால் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்வான்? இன்னொரு விதம் இருக்குது, இன்னொரு முறை இருக்குது. நான் கழிவை கண்டுபிடிக்கிறது. கழிவை கண்டுபிடிக்கிறது என்னண்டு? 100 இருந்தால் 12 ரூபாய் தர 450 ரூபாய்க்கு எவ்வளவு கழிவு? அதானே அதானே பிள்ளைகள்? எஸ். ஓகே. அப்ப பாருங்க, 5ஆல சுருக்கலாம். 9 2 6 96 54 ரூபாய். இது கழிவு. இது கழிவு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? கழிவின் பின்னான பொருளின் விற்பனை விலையை காண போறேன். விற்பனை விலை குறித்த விலை 450 இருந்து கழிக்க போறேன் பிள்ளைகள் 54. ஸோ 396 ரூபாய்ன்றது விடையாக கிடைக்கும். விளங்கிட்டா பிள்ளை? அப்ப நாங்கள் கழிவை கண்டுபிடிச்சு குறித்த விலையிலிருந்து கழிக்கலாம். எல்லாது நேரடியா என்ன செய்யலாம்? நாங்க பெருமானத்தை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட் பிள்ளைகள், நாங்கள் இப்ப பார்க்க போறோம்னா 5வது கேள்வி. வழியா பாருங்க பிள்ளைகள். 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளம் ஒன்று சமதள மேசை ஒன்றின் மீது ஒரு நேர்கோடு வழியே உருட்டப்படுகிறது. கோளத்தின் மையத்தின் ஒழுக்கை திருக விவரிக்கட்டாம். அப்ப என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்கன்னா, ஒரு மேசை, அதுல ஒரு கோளம் ஒன்று வைக்கிறோம். கோளம் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பந்து ஒன்று வைக்கிறோம். அப்ப இது இந்த மேசையின் வழியே அரைக்கப்படுது, அதாவது நகர்த்தப்படுகிறது. கோளத்தின் மையத்தின் ஒழுக்கை தெளிவாக விவரிக்குக. இப்ப நாங்கள் எப்படி இந்த மையம் எப்படி நகரப்போகுதுன்றதை நாங்கள் விவரிக்க வேணும். இங்க பாருங்க செல்லங்கள், ஒரு மேசை இருக்குதுன்னு சொன்ன இந்த மேசை சார்பாக நாங்கள் ஒழுக்க விவரிக்கலாம். இப்ப என்ன நடக்க போகுது? இந்த கோளம் திரும்பி வந்து 2 இன்ச்சு நிக்க போகுது. திரும்பி என்ன நடக்க போகுது?
திரும்பி கொண்டு வந்து இங்க நிக்க போகுது. அப்ப இந்த மையத்தின் பாதையை நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா இந்த மேசைக்கு சமாந்தரமான ஒரு பாதையாக இருக்கும். அப்ப நான் விவரிக்க சொன்னால் ஒன்று படங்கீறி விவரிக்கலாம் அல்லது எழுதலாம். இது என்ன? மேசை. இது என்ன? மையம். அவ மேசையின் விளிம்புக்கு சமாந்தரமான ஒரு அமைப்பாக, ஒரு பாதையாக, ஒரு ஒழுக்காக அந்த கோளத்தின் மையத்தின் ஒழுக்கு அமையும். ஓமா விளங்கிட? அப்ப சமாந்தரம். அப்ப மேசையின் விளிம்புக்கு சமாந்தரமா அந்த மையம் என்ன செய்யும்? அசைஞ்சு கொள்ளும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட் பிள்ளைகள், நாங்கள் அடுத்த வினாவை நோக்கி போறோம். பாருங்கடா. ஒழுங்கான பல்கோணி ஒன்றின் அகக்கோணம் ஒவ்வொன்றும் 168 பாகை ஆகும். அப்பல்கோணிக்கு எத்தனை பக்கங்கள் உண்டென காண்க. பிள்ளைகள், பல்கோணிகள் தொடர்பாக நீங்க கழிச்சிருப்பீங்க பிள்ளைகள். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 9ஆம் ஆண்டுல 3rd termல படிச்சிருப்பீங்க. நான் சொல்றது சரியா இருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. எண்செய 2 தர 180 எல்லா பல்கோணியிட புறக்கோணங்களின் கூட்டுத்தொகையும் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகையும் 360 பாகை என்றும் பக்கங்களின் எண்ணிக்கை சமன். பக்கங்களின் எண்ணிக்கை சமன். என்ன 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 சொன்னீங்க? பக்கங்களின் எண்ணிக்கை சமன் 360 பாகையின் கீழ் புறக்கோணம் ஒன்றின் பருமன். அப்ப புறக்கோணம் ஒன்றிட பருமன் 40 பாகையா இருந்தா 360 40ஆல பிரிக்க வாரவர் 9 பக்கம். அப்ப இது வடிவ கவனிங்க செல்லங்கள். 360 பாகையின் கீழ் புறக்கோணம் ஒன்றின் பருமன் பக்கங்களின் எண்ணிக்கையை தரும். இப்ப வேற வழிமுறையாலே நாங்க கண்டுபிடிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க என்ன செய்யலாம்? பல்கோணி ஒன்றின் பக்கங்களின் எண்ணிக்கையை 360 பாகை மொத்த புறக்கோண கூட்டுத்தொகைய ஒரு புறக்கோணத்திட பருமனால பிரிச்சால் பக்கங்களின் எண்ணிக்கை வருவார். அப்ப பாருங்க ராஜா, இங்க பாருங்கடா. இங்க அவர் சொல்றார் அகக்கோணம் 168 பாகை. நீங்க கெட்டிக்காரர். அப்ப இந்த பல்கோணியின் புறக்கோணத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க குழந்தைகள். ஒரு பல்கோணி ஒன்றிட அகக்கோணம் ஒன்றின் பருமன் சக புறக்கோணம் ஒன்றிட பருமன் 180 பாகைக்கு சமன். ஏன்? அவ என்ன செய்வேன்? நாம் ஒரு புறக்கோணம் ஒரு அகக்கோணமும் நேர்கோட்டில தான் இருப்பினோம். அப்ப நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் எத்தனை பாகை என்று நாங்க சொல்லலாம்? 180 பாகை என்று சொல்லலாம். ஆகவே ஒரு புறக்கோணம் சக ஒரு அகக்கோணம் சமன் 180 பாகை என்றபடினால x சமன் 180 சய 168. ஆக x சமன் எத்தனை பாகை? 12 பாகை. அப்ப இந்த 12 பாகை என்றது என்ன ராஜா? என்ன? புறக்கோணம் ஒன்றிட பருமன். ஆகவே இந்த பல்கோணிட பக்கங்களின் எண்ணிக்கை 360 பாகைய 12ஆல பிரிக்க போறேன் 30 பக்கம். அப்ப இதுல பல்கோணிகள் சம்பந்தமாக கேள்வி வரைக்க இதுதான் அவசியமாக அமையுது. இது பல்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் மொத்த கூட்டுத்தொகை எண்செய 2 தர 180 புறக்கோண கூட்டுத்தொகை 360 பாகை. அது எல்லா பல்கோணிகளுக்கும் தான். அடுத்து என்ன சொல்றோம்? பக்கங்களின் எண்ணிக்கை சமன் 360 பாகைகள் புறக்கோணம் ஒன்றிட பருமன். சோ அந்த அடிப்படையில நாங்கள் இங்க 30 பக்கம் என்று கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். விளங்கிட்டாடா? விளங்கிட்டா பிள்ளைகள்? ரைட். இங்க பாருங்கடா. அடுத்தது 6ன் கீழ் வர்க்கமூலம் 8 ஒரு விகிதமுறும் பகுதி எண்ணுடன் எடுத்துரைக்க. நீங்க எங்கட 11ஆம் ஆண்டுல முதலாவது மெய்யெண்கள் என்ற பாடத்துல சேடுகள் என்ற விஷயத்துக்குள்ள படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு எண்ணின் பகுதி எண்ணில இருக்கிறவர் விகிதமுறா எண்ணா இருந்தால் அந்த எண் விகிதமுறா என்று சொல்லி இருப்பான். ஆகவே இங்க பகுதி எண்ணில இருக்கிற இலக்கத்தை விகிதமுறு எண்ணா மாத்திரத்துக்கு நாங்க படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்பீங்க? உங்களுக்கு சேர்மார் சொல்லி தந்திருப்பினா இங்க என்ன வர்க்க மூலம் கிடக்குதோ அவரால மேலையும் கீழையும் பெருக்குங்க. கீழே என்ன வர்க்க மூலம் இருக்கிறார்? வர்க்க மூலம் மட்டும்தானே இருக்கிறார். ஆகவே மேலையும் கீழையும் என்ன செய்ய போறேன்? வர்க்க மூலம் 8ஆல பெருக்க போறேன்.
இங்க வர்க்கமூலம் 3 இருந்தா என்ன செய்வன்? வர்க்கமூலம் 3ஆல பெருக்குவேன். இங்க வர்க்கமூலம் 5 இருந்தா என்ன செய்வன்? அங்கேயும் வர்க்கமூலம் 5ஆல பெருக்குவேன். ஆகவே பிள்ளைகள் ஒரு விகிதமுறு என்ன, விகிதமுறா என்ன, விகிதமுறு எண்ணா மாத்த போறோம் என்றால் பகுதி எண்ணில இருக்கக்கூடிய வர்க்கமூல பெருமானத்தால நான் பெருக்கிக் கொள்ள வேணும். அப்ப என்ன நடக்க போகுது? இங்க பாருங்க ராஜா, மேல 6 வர்க்கமூலம் 8. உங்களுக்கு தெரியும் கீழே 8. ஏன்? நீங்க படிச்சிருப்பீங்க வர்க்கமூலம் ஏ தர வர்க்கமூலம் ஏ சமன் ஏ என்று தெரியும் உங்களுக்கு. ஒரே வர்க்கமூல பெருமானங்கள் 2 பெருக்கு படைக்கல அந்த வர்க்கமூலம் இல்லாமல் போய்விடும். அதை நாங்க சுட்டி ரீதியாக சொல்லலாம். ஏயிட அறியாமடுக்கு தர ஏயிட அறியாமடுக்கு அரைமறையும் கூட்டுப்பட்டு ஏயிட உண்டாமடுக்கு சமன் ஏ என்று விடை கிடைப்பார். அப்ப எங்களுக்கு என்ன தெரிய வேணும்? ஒரே பெருமானம் வர்க்கமூலத்துக்குள்ள பெருக்கு படைக்க வர்க்கமூலம் இல்லாமல் போயிடும். வர்க்கமூலம் எக்ஸ் தர வர்க்கமூலம் எக்ஸ் எக்ஸ், வர்க்கமூலம் 5 தர வர்க்கமூலம் 5 5. விளங்கிடவில்லை? ஆகவே இங்க இதை மேலும் சுருக்கலாம். 4ஆல் 2ஆல சுருக்கினா 4, 2ஆல சுருக்கினா 3. ஆகவே 3 வர்க்கமூலம் 8ன் கீழ் 4. இங்க பாருங்கடா, இன்னும் சுருக்கலாம், செல்லங்களை இன்னும் சுருக்கலாமடா. இந்த 3 வச்சு கொண்டு இந்த 8 நான் 2 வர்க்கமூலம் 2 என்று போடலாம். 4 தர 2 2 வழி 4 வழியில வந்து 2ஆ வரும். எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க பாருங்க, மிக எளிய வடிவத்தில் கொடுக்க போறார் ஹஜீவன் சார். 3 வர்க்கமூலம் 2ன் கீழ் 2. பாத்தீங்கன்னா மிக மிக எளிய வடிவத்தில் அந்த விடை வந்துட்டார். ஆகவே விகிதமுறா என்ன மாத்தேக்கல பகுதிய நிலை என்ன வர்க்கமூல பெருமானம் இருக்கிறாரோ அந்த வர்க்கமூல பெருமானத்தால பெருக்கி என்ன செய்யலாம்? நாங்கள் விகிதமுறு எண்ணாக மாற்றிக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். மாணவன் ஒருவன் 3 தவணை பரீட்சைகளிலே பாடம் ஒன்றிற்கு முறையே 10 புள்ளிகளில் 6ஐயும் 15 புள்ளிகளில் 8ஐயும் 35 புள்ளிகளில் 20ஐயும் பெற்றான். அவன் எத்தவணை பரீட்சையில் மிகச் சிறந்த பெறுபேறுகளை பெற்றான் என காண்க. அப்போ ஒரு மாணவன் என்ன செய்யறாராம்? 10 மார்க்ஸுக்கு 6 மார்க்ஸ், அடுத்தது 15 மார்க்ஸுக்கு 8 மார்க்ஸ், அடுத்தது 35 புள்ளிகளில் 20. நீங்க வச்சுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். எது சிறந்த புள்ளி என்று காணண்டா. அப்ப நாங்க 2 விதமா காணலாம். ஒன்று எல்லாரையும் பின்னமாக்கி போட்டு பின்னங்களை ஒப்பீடு செய்யலாம். மற்றது எல்லாட்டு சதவீதத்தை கண்டு சதவீதங்களை ஒப்பீடு செய்யலாம். அப்ப நான் சதவீதங்களை ஒப்பீடு செய்ய போறேன். ஆகவே பின்னம் ஒன்றை சதவீதமாக்க நான் 100ஆல பெருக்க போறேன். அப்ப இது 60%. இவரை 100ஆல பெருக்கிறேன். 100ஆல பெருக்கினா 3 இந்த 20 80 3 சதவீதம். இவர் 100ஆல பெருக்கினா 7 20 400 7. அப்ப இவர் எவ்வளவு வர போறார்? 2 மிச்சம் 2 6 தசம் அங்கால 6. இவர் என்ன வர போறார்? 7 5 35, அங்கால 50, 7 7 49, அங்கால 1. அப்ப இவ்வளவு சதவீதங்கள் என்ன? அப்ப யார் மிகச்சிறந்த பெறுபேறு? 10ல் 6 தான் மிகச்சிறந்த பெறுபேறு. விளங்கிட்டா? அப்ப என்ன செய்யலாம்? எல்லாரையும் பின்னமாக்கி பின்னங்கள் ஒப்பீடு செய்யலாம். பின்னங்கள்ல யார் பெரியவர் சிறியவர் என்று பின்னங்கள் அடிப்படை எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? இலகுவான வழி. எல்லாற்ற சதவீதங்களையும் கண்டு நாங்கள் அதில் யார் கூடின சதவீதத்தை உடையவரோ அந்த புள்ளி தான் பெரிய புள்ளியாக இருக்கும். ஆகவே அவர் 10ல் 6 எடுத்ததுதான் சிறப்பு. உண்மை இல்லையா? 10ல் 6 எடுத்ததுதான் என்னவாயிருக்கும்? சிறப்பாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். தெரப்பட்ட உருவிலே ஏபிசி 110 பாகை, பிடிசி 30 பாகையாகவும் இருப்பின் ஏசிபி என்ற பெருமானத்தை காணண்ட. நான் ஏற்கனவே உங்களுக்கு வட்ட கோணம் சொல்லி தந்துட்டேன். இங்க பாருங்க, இவர் 30 பாகையாம், இவர் 30 பாகையாம்,
இவர் என்னவாம்? இவர் 110 பாகை. ஏபிசி 110 பாகை. ஆர கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறார். ஏசிபியை கண்டுபிடிங்க. அஜீபன், இந்த ஏசிபி என்ன? அவரை நான் எக்ஸ் என்று வைக்கிறேன். ஏசிபியை கண்டுபிடிங்க. பிள்ளைகள் தெளிவா பாருங்கடா. வட்டக்கோணங்கள் சார்பாக நான் 3 முடிவை தானே சொன்னான். ஒன்று, ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்று சொன்னான். அரைவட்ட கோணம் செங்கோணம் என்று சொன்னான். மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம் என்று சொன்னான். அப்ப இந்த 3 தேற்றங்களையும் வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த கணக்கை செய்ய போறோம். இங்க பாருங்க ராஜா, இங்க பாருங்கடா. இவர் 30 பாகை என்றால் இவர் 30 பாகை. ஏன் அப்படி சொல்றார் மிஸ்டர் ஹஜீபன்? ஏன் சொல்றார்? ஒரே துண்ட கோணங்கள் சமன். எல்லாம் கழிச்சிட்டோம், தெளிவாக கழிச்சிட்டோம். ஏன்னா திருப்பி கழிச்சோன்னு இருக்கலாது. அப்போ அந்த முடிவை பயன்படுத்த போகிறோம். என்ன முடிவு? ஒரே துண்ட கோணங்கள் சமன். அப்போ இங்கே பாருங்க, இந்த பிசி தான் இந்த டி கோணத்தையும் அமைக்கிறார், இந்த பிசி தான் ஏ கோணத்தையும் அமைக்கிறார். ஆகவே ஒரே துண்ட கோணங்கள் சமன். இப்போ இவர் 30 பாகை, இவர் 110 பாகை, இவர் எக்ஸ் என்றால் நான் சொல்ல போறேன் 30 பாகை சக 110 பாகை சக எக்ஸ் சமன் 180 பாகை. முக்கோணிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே குழந்தைகள் 140 பாகை சக எக்ஸ் சமன் 180 பாகைடா. எக்ஸ் சமன் 180 140 கழிக்க போறேன். எக்ஸ் சமன் 40 பாகை. பாத்தீங்களா பிள்ளைகள்? அப்ப ஒரே துண்ட கோணங்கள் என்றதை பயன்படுத்தி இருக்கிறோம். முக்கோணி ஒன்றிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்றதை பயன்படுத்தி இருக்கிறார். சரியா? ரைட். ஓகே, போமா பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு. ரைட். கை காசு கொடுத்து 10,000க்கு வாங்கத்தக்க தையற் பொறியொன்று வாடகை கொள்வனவின் கீழ் முதலில் ரூபாய் 2,800ஐயும் மீதியை 12 சமமாத தவணை கட்டணம் கொடுத்து வாங்கப்பட்டுள்ளது. கடன் தொகையில் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படும் பணம் யாது? அப்ப இதுதான் நீங்க படிச்ச குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் தவணை கட்டணம் காணல், லீசிங். அப்ப என்ன நடக்க போகுது? 10,000க்கு வாங்கத்தக்க பொருள் 10,000, பொருளோட பெறுமதி 10,000. முதலில் 2,800 கொடுக்க போறார். சோ 2,800 கொடுப்போம். அப்ப 2,800 கொடுத்து எவ்வளவு மிஞ்ச போறார்? எவ்வளவு? 7,200 ரூபாய். அப்ப இதுதான் கொடுத்து முடிக்க வேண்டிய காசு, கடன் பணம், மொத்த கடன் பணம். என்ன? ஏன் 10,000த்துல என்ன போயிட்டுது? 10,000த்துல 2,800 அட்வான்ஸா கொடுத்துட்டார். மீதியத்தான் ஒரு வருஷத்துல கட்டி முடிக்க போறார். அப்ப 10,000த்துல இருந்து 2,800 கழிச்சால் 7,200 என்றது என்னவா வர போறார்? என்னவா வர போறார்? மீதி கடன் பணமா வர போறார். அவை 12 மாதத்துல கட்ட போறார் என்றால் 12ஆல பிரிப்பம் இல்லை. சோ 600 ரூபாய் தான் என்னவா இருக்கும்? ஒரு மாத கடன் பணமா இருக்கு. ஒரு மாத கடன் பணம் தானே கேட்கிறார். தவணை கட்டணம் இல்லை, தவணை கட்டணம் இல்லை, கடன் பணம். மாதம் அவ்வளவு கடன் பணம் கழிக்கும். ஆகவே அன்பு குழந்தைகளே 600 ரூபாய் என்பது விடையாக கிடைக்கும். சரியா? ஓகே, போமா அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன? ஓகே. உற்பத்தி கூடாகவும் புள்ளி 2,6 ஊடாகவும் செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதுக. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் y சமன் mx சக c, y சமன் mx சக c. இதுதான் நேர்கோட்டு சமன்பாடு. y சமன் mx, y சமன் mx சக c. இதுதான் நேர்கோட்டு வரைவுகளின் அடிப்படை சமன்பாடு. இந்த அடிப்படை சமன்பாட்டில் இருந்துதான் நாங்க எல்லா சமன்பாடுகளையும் கட்டி அமைக்கிறோம். ஏ ராஜா, உங்களுக்கு தெரியும் படித்திறனும் வெற்று துண்டும் தெரிந்தால் அந்த சமன்பாட்டை என்னால் எழுதி கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒரு வரைபட படித்திறன் 3 வெட்டு துண்டு 4 என்றால் நான் y சமன் 3x சக 4 என்று அந்த சமன்பாட்டை உருவாக்கலாம். உற்பத்தி கூடாக போற வரைபண்டா இன்னும் சிறப்பு. ஏன்? என்ன இல்ல, வெட்டு துண்டு இல்ல. அப்ப உற்பத்தி கூடாக போகிற வரைவு, உற்பத்தியினூடாக போற வரைவு y சமன் mx என்று தான் அமைவார். அப்ப y சமன் mx தான் உற்பத்தியினூடாக செல்லுகிற வரைபட சமன்பாடு. அப்ப என்ன செய்ய போறேன் நான்? என்ன செய்ய போறேன்? எம்ம கண்டுபிடிக்க போறேன், படித்திறனை கண்டுபிடிக்க போறேன்.
உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தந்திருப்பினம் படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம் தான் படித்திறனை தரும். அப்போ y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம் தான் படித்திறனை தரும். அப்போ ஒரு படித்திறன் காண வேணும் என்றால் 2 ஆள்கூற்று ஜோடி தெரிய வேணும். எல்லாம் படிச்சிருப்போம், எல்லாம் கதைச்சிருப்போம். 9ஆம் தேர்ட் டேர்ம்ல எல்லாம் கதைச்சு முடிச்சிருப்போம். 2 ஆள்கூற்று ஜோடிகள் தெரிஞ்சாதான் நாங்கள் படித்திறனை கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க ஒரு ஆள்கூறு சொல்லுறா 2,6 என்ன சொல்றா 2,6. அப்ப நான் 2,6 ஒரு ஆள்கூறாகவும் உற்பத்தி புள்ளியின் ஊடாக போறபடியினால நானா உருவாக்கி கொள்ளலாம் 0,0 என்பது ஒரு ஆள்கூற்று ஜோடி. ஆகவே அன்பு குழந்தைகளே, y ஆள்கூறு என்றால் இந்த y-லிருந்து அந்த y 6 சய 0, இந்த x-லிருந்து அந்த x 2 சய 0. ஆகவே 6 2 3. அப்ப நாங்கள் உற்பத்தியினூடாக போற வரைவுகளுக்கு நேரடியா ஒரு ஆள்கூட்டில y ஆள்கூறின் x ஆள்கூறு என்று பிரிச்சா சரி. மற்றவர் 0 தானே. அப்ப y ஆள்கூறின் x ஆள்கூறு படித்திறன் 3. ஆகவே நான் சமன்பாடு எழுதிக் கொள்ளலாம் y சமன் 3x என்று எழுதிக் கொள்ளலாம். வெட்டு துண்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன் அவர் சொல்றார் உற்பத்தி கூடாக போற வரைவு. உற்பத்தி கூடாக போற வரைவு என்ன இருக்காது, வெட்டு துண்டு இருக்காது. ஆகவே சீட பெருமானம் இல்ல, y சமன் mx என்றதுதான் சமன்பாட்டின் வடிவம். ஆகவே y சமன் 3x என்பது அந்த சமன்பாட்டின் வடிவமாக அமைவார். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். சுருக்குகே நாங்கள் அச்சர கணித பின்னங்களின் கூட்டல் கழித்தல் 10ல படிச்சிருப்போம், பெருக்கல் பிரித்தல் 11ல படிச்சிருப்போம். ஓமா இல்லையா? எஸ். அப்ப என்ன நடக்க போகுது இங்க பாருங்க. a வர்க்கம் சய b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் சக ab. அப்ப முதலாவது வடிவத்தை மாத்தி எழுதுங்க ராஜா. அப்படியே வச்சு பார்த்தோன்னு இருக்கலாம். வடிவத்தை மாத்தி நிலைக்குத்த எழுதுங்க பின்னத்தை. இப்ப காரணிப்படுத்த போறேன். a சய b a வர்க்கம் சய b வர்க்கம் என்றால் a சய b a சக b. இவருக்கு பதிலா இவரை போடலாம் தானே. காரணியாக்கம் தாண்டா முக்கியம். அது மறந்துட்டா கணிதம் படிக்கலாம், கஷ்டம். அப்ப a வர்க்கம் சய b வர்க்கம் என்றால் அவருடைய காரணி பிள்ளைகள் a சய b a சக b தானே. எஸ், காரணி. அடுத்தது இங்க பாருங்க, கீழே a பொதுவா எடுத்தா a சக b மிஞ்சுவார். இப்ப என்ன செய்வீங்க? இந்த a சக b யையும் இந்த a சக b யையும் வெட்டலாம். அப்ப இங்க பாருங்கடா, மேல a சய b இருக்கிறார், கீழே r இருக்கிறார், a இருக்கிறார். ஆகவே என்ன விட குழந்தைகள்? a சய b இன் கீழ் a என்பதுதான் விட. ஆன்சர். ஓமா இல்லையா? எஸ். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோமா? ஓகே, இங்க பாருங்க, y சமன் at ஆம். y சமன் at, x சமன் 2bt. x ஐ ab y சார்பில திரட்டா. பிள்ளை நுட்பமாக கவனிங்க. x ஐ ab y சார்பில திரட்டா. x ஐ ab y சார்பில திரை சொன்னால் x ஐ t வேண்டாம் என்றது கருது. t வேண்டாம் ஐயா சாமி, அளவிடு, t வேண்டாம். அப்ப இதில் இருக்கக்கூடிய t என்ன செய்ய போறேன்? இல்லாம செய்ய போறேன். இங்க பாருங்க, x b t சார்பாக இருக்கிற, b t சார்பாக இருக்கிற அவருடைய தனக்கு t வேண்டாம், a கொண்டு வாங்க கேட்கிறார். அப்ப நான் இங்க பார்க்கிறேன் t சமன் y இங்களே. இஞ்சி ஒரு ஆள் இருக்கிறார், முழுசிக்கொள். y சமன் at என்ற முடிவு இருக்கு. அப்ப y சமன் at என்ற முடிவு இருக்கிறார் என்றால் நான் t சமன் y இங்கிள் a என்று முடிவெடுக்கலாம். இனி உங்களுக்கே தெரியும், இந்த y இங்கிள் a கொண்டு இங்க t க்கு பதிலாக பிரதியிட போறேன். அப்ப 2b தர y இங்கிள் a. ஆகவே x சமன் 2by இன் கீழ் a. பாத்தீங்களா?
பாத்தீங்களா? அப்ப எக்ஸுக்கு தொடர்பு கிடைச்சது 2by இங்கள் a. அப்ப அவர் கேட்கிறது எக்ஸை ஏபிஒய் சார்பில் திரட்டாம். a இருக்கிறார், b இருக்கிறார், y இருக்கிறார், r வேண்டாம், t வேண்டாம். சோ முடிஞ்சது, t வேண்டாம். விளங்கிட்டா குழந்தைகள்? அப்ப அடுத்த கேள்வி போவோமே. ஓகே ஓகே. உருவில் உள்ள தரவுகளின் படி எக்ஸின் பருமனை கண்டுபிடிக்கட்டா. டே ராஜா, இங்க பாரு. நீ எல்லாம் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டுல செகண்ட் டேர்மில் படிச்சிருப்பீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டேர்மில் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? இரு சமபக்க முக்கோணி ஒன்றில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஓமா இல்லையா? எஸ். இங்கே வாங்க, நீங்கள் இங்கே விஷயத்துக்குள்ள வாங்க. இங்கே வாங்க. என்னது? இவரும் சமன் என்றால் இவருக்கு எதிரான இந்த கோணமும் இவருக்கு எதிரான இந்த கோணமும் சமன். இவர் x ஆக இருந்தால் இவர் y ஆக இருந்தால் இவர் y. ஏன்? இரு சமபக்க முக்கோணி. அப்ப உங்களுக்கு தெரியும் அகக்கோணங்கள் சமன் என்றால் அவற்ற புறக்கோணங்களும் சமன். இவர் y என்றால் இவர் 125 என்றால் கட்டாயம் எக்ஸும் என்னவா இருக்கணும் பிள்ளைகள்? 125 இருக்கும். எல்லாது என்ன செய்வீங்க? இது 125 என்றால் இது எவ்வளோ? 55. 180 இருந்து கழிப்போம். ஏன் 180 இருந்து கழிப்போம்? இது நேர்கோடு தான். ஆகவே இது 55. அப்ப இவர் 55. திருப்பி 180 என்று கழித்தால் x சமன் 125 பாகை என்று வருவார். ஆகவே இரு சமபக்க முக்கோணி ஒன்றில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற முடிவை இங்க நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். நியாயம்தானே? ஓகே, அடுத்த கேள்வி போமா பிள்ளைகள்? எஸ். அடுத்த கேள்வி 16வது கேள்வி. y சமன் 3x 2 எனும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகவும் வெட்டுத்துண்டு 4 ஆகவும் உள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. அடி செல்லங்கள், இங்க பாருங்கடா. சமாந்தர விரைவண்டா இவர்றா. நீங்க சமாந்தர விரைவண்டா ஒரே ஒரு முடிவு பார்த்திருப்பீங்க. சமாந்தர விரைவுகளின் படித்திறன்கள் சமன். அதான் முடிவு. அதை ஏன் எதுக்கு எல்லாம் கதைக்க போனா இன்றைக்கு விடிஞ்சிடும். சமாந்தர விரைவுகளின் படித்திறன்கள் சமன். எல்லாம் உங்களுக்கு உங்களோட டீச்சர் சொல்லி தந்திருப்பினும். என்ன குழந்தைகள்? எஸ், படித்திறன்கள் சமன். அப்ப ஒரு வரைவு இங்க பாருங்க. இவற்ற சமன்பாடு y சமன் 2x என்றால் இவற்ற சமன்பாடும் y சமன் 2x தாண்டா தொடங்குவார். சி மாற்றம் அடைவார். அப்ப இவர் y சமன் 2x என்றால் இவரும் y சமன் 2x தான், மாற்றம் இல்லை. அப்ப சமாந்தர வரைவுகள் என்றால் நீங்க உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது படித்திறன்கள் மாறாது. அப்ப இங்க y சமன் 3x 2 என்றால் அவருக்கு சமாந்தரமா போற வரைவு y சமன் 3x சி என்று வர போற. படித்திறன் மாறாது தானே. எக்ஸில குணகம் தானே படித்திறன். ஆகவே அங்க 3 என்றா இங்க 3, அங்க 3x என்றா இங்க 3x. சி வெட்டுத்துண்ட காணும். வெட்டுத்துண்டு சொல்றாரு அங்க பாருங்க 4. ஆகவே y சமன் 3x 4 தான் அவற்ற சமன்பாடு. ஆகவே சமாந்தர வரைவுகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் படித்திறன்கள் மாறாதுன்றதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஓகே ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க அடுத்த கேள்வியை நோக்கி போக போறோம். ரைட்டா? ஓகே ஓகே. தரப்பட்ட உருவில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் PR ஆகும். Q, S என்பன வட்டத்தில் அமைந்துள்ள இரு புள்ளிகளாகும். PQ சமன் QR எனின் PQR இன் பெருமானத்தை காணட்டாம். PQR பிள்ளைகள் இங்க பாருங்க செல்லுங்க. PQR உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன அரைவட்ட கோணம் செங்கோணம் ஒரே துண்ட கோணங்கள் சமன், மைய கோணம் சமன், 2 பரிதி கோணம் என்று சொன்னவரா இல்லையா? இப்பதானே சொல்லிட்டு போனான். இப்பதானே முதலாவது கணக்கு. அப்ப என்ன நடக்க போகுது?
பிஆர் என்பது விட்டமாக இருந்தால் கியூ என்பது செங்கோணம். ஞான் தானே ராஜா? எஸ். அப்ப இவர் செங்கோணம், இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணி என்றால் இவர் 45, இவர் 45. கேள்விக்கு போக முன்னம் எல்லாத்தையும் நான் சொல்றேன் கேளுங்க. அப்ப இவர் 45 என்ன, இவர் 45, ஒரே துண்ட கோணங்கள் சமன். அப்ப பாருங்க 90 பாகை முடிஞ்சது. அழுவ காரணம் எழுதணும் பிள்ளைய, அதுதான் முக்கியம். அதை புலவிட்டு வந்துடுவீங்க. அரைவட்ட கோணம் செங்கோணம் என்று செந்தமிழ்ல எழுதி விடுவீங்க. பிஎஸ்ஆர் 45 பாகை, அது எழுதுவீங்க. ஒரே துண்ட கோணங்கள் சமன். சேம் செக்மெண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரே துண்ட கோணங்கள் சமன். விளங்கிட்டா? விளங்கிட்டா? பாருங்க, அள்ளி எடுத்துட்டு வரலாம் மார்க்ஸ். ஒரு பிள்ளை மேத்ஸில் ஃபெயில் வர்றான் என்றால் அவனுக்கு ஏதோ ஒரு அடிப்படை குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இல்லை என்றால் சராசரியான பிள்ளைகள் நிச்சயமாக கணித பாடத்தில் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். விளங்கிட்டா? அவ்வளோ சரி. என்ன நாங்கள் அடுத்த கேள்விக்கு போ, நேரம் போகுதுடா. ஓகே, இது நீங்கள் 11ஆம் ஆள செகண்ட் டேர்மில் படிச்சிருப்பீங்க. வரைவுகளுக்கு பிறகு நினைக்கிறேன். எஸ், ஓகே. குறித்து சில மாணவர்கள் கணித பாட பரீட்சை ஒன்றில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் கீழே உள்ள வளையுறு வரையத்தில் காணப்படுகிறது. 10 தொடக்கம் 30 என்ற ஆயிடையில் புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை யாது? இந்த கேள்வி வந்தா இப்படி செய்யுங்க. நீங்க இவற்றை எண்ணிக்கையை போடுங்க 5. இங்க பாருங்க, இவர் 2 வகுப்பாடு, ஒரு வகுப்பாட 10, 2 வகுப்பாட 20, எல்லாம் கழிச்சிருப்பீங்க. அங்க வளையுறு வரையும் கீரைகளை எல்லாம் கழிச்சிருப்பீங்க. ஒரு வகுப்பாயிடைக்கு 2 பெருமென்கள் இருந்தால், 2 பெருமென்கள் இருந்தால் அந்த 2 பெருமென்களை 2ஆல பிரித்து தான் மீடுரன் போட்டிருப்போம். அப்ப 10 என்றால் அவற்றை உண்மையான மீடுரன் என்னவா இருந்திருக்கும்? 20ஆ இருந்திருக்குமா? இது என்ன வர போறார்? 5. கொஞ்சம் என்ன வர போறார்? 5. அடுத்தது என்ன? 40 50 15. விளங்குதா விஷயம்? 40 50 என்ன? 15. ரைட், கேள்வி போமா. அதை முதல் நிரப்புங்க. நீங்க அதை நிரப்பிக்கொண்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். 10 தொடக்கம் 30 என்ற ஆயிடையில் புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை யாது? எண்ணிக்கை என்ன? 20. என்ன 20? 10 போடக்கூடாது பிள்ளை. அதுக்கு 2 வகுப்பு பெருமனில் இருக்கிறார். அதை 2ஆல பெருக்கி போடணும். 10 2ஆல பெருக்கி 20. ஓகே. பரீட்சைக்கு தொட்டிய மொத்தமானர் கூட்டு ராஜா கூட்டு 20 5 25 25 5 30. என்ன 30 15 45. பார்த்தீங்களா? 45. அப்போ நான் சொல்றதை செய்யுங்க. நீங்க என்ன முதல் அட்டவணையில் அந்த மீடுரனை கண்டுபிடி, பிறகு பட்டுப்படன்னு கேள்விக்கு போகலாம். உங்களுக்கு பார்ட் 1 பேப்பரில் பி பார்ட்டில் கட்டாயம் இந்த வளையுறு வரையும் வந்து நிற்கும். விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீங்கள் அது கட்டாய கேள்வி செய்தி ஆகணும். சாய்ஸில் விடுவலாம்னா சாய்ஸில் விடலாம். விளங்குதா செல்லங்கள்? ஓகே, அடுத்த விடயத்துக்குள்ளே போவோம். என்ன ராஜா? ஓகே. எக்ஸ் வர்க்கம் சக 2 AX சக A வர்க்கம் எனும் கோவையை நிறைவர்க்க கோவையாக எழுதுக. அப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் சக A முழுவதின் வர்க்கம், அது ஒரு நிறைவர்க்க கோவையாக எழுத சொன்னால் அது தெரியுதுதான். எக்ஸ் வர்க்கம் சக 2AX சக A வர்க்கம் எனும் கோவை. அப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் சக A முழுவதின் வர்க்கம். எக்ஸ் சக A முழுவதின் வர்க்கம் என்றா விரிவை நீங்க திருப்பி விரிச்செழுதி பார்க்கணும். என்ன? எக்ஸ் வர்க்கம் சக 2AX சக A வர்க்கம். அப்ப எக்ஸ் சக A முழுவதின் வர்க்கம் என்று நீங்க எழுதினால் திரும்பி நீங்க விரிச்செழுதி பார்க்கணும். விரிவை எக்ஸ் வர்க்கம் சக 2AX சக A வர்க்கம். அடுத்தது என்ன கேட்கிறார்? காரணிப்படுத்தட்டா. பிள்ளைகள் இவரைத்தானே நாங்கள் எழுதலாம் என்று பார்த்துட்டோம். என்ன எழுதலாம்? எக்ஸ் சக A முழுவதின் வர்க்கம் சய 9. பார்த்துட்டோமா இல்லையா? எழுதலாம். நீ மேலே தானே கதைச்சம் தானே? ஓமா, எஸ். அப்ப இங்க பாருங்க, இவருக்கு பதிலா நான் எக்ஸ் சக A முழுவதின் வர்க்கம் என்று போடலாம். இனி எக்ஸ் சக A முழுவதின் வர்க்கம் செய்ய 3 வர்க்கம். அப்ப இருவர்க்க வித்தியாசம். என்ன? இருவர்க்க வித்தியாசம். அப்ப ஒருக்கா கூட்ட போறார் மிஸ்டர் ஹஜீபன், ஒருக்கா கழிக்க போறார். ஆகவே பாருங்க குழந்தைகள், எக்ஸ் சக A சய 3, எக்ஸ் சக A சக 3. இதுதான் அவருடைய காரணியாக இருக்கும்.
பார்த்தீங்களாடா விளங்கிட்டு தானே? ஓகே ஓகே. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காணட்டாம். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இவர் மையம், இவர் எக்ஸ் என்றா இவர் எக்ஸ் எல்லாம் தெரியும். இவர் ரெண்டு பேரும் மாறிதான். ஆகவே சமபக்க முக்கோணி தான், இரு சமபக்க முக்கோணி தானே. ஆகவே இவர் எக்ஸ் என்றா இவர் எக்ஸ், இவர் 70 இவர் 140 ராஜா. உங்களுக்கு தெரியும் மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். இப்ப பரிதியில இருக்கிறவற்றை 2 மடங்கு தான் மைய கோணமா இருப்பார் விளங்கோணம். அப்ப 140 பாகை என்ன எழுத போறோம்? 140 சக 2x சமன் 180 பாகை. ஏன் இந்த பாருங்க முக்கோணம் அகக்கோணம் தானே. எஸ். ஆகவே குழந்தைகள் 2x சமன் 40 பாகை, x சமன் 40 × 2 x சமன் 20 பாகை. விளங்கிட்டா குழந்தை? ஸோ அன்பான குழந்தைகளே, 20 வினாக்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களை மீண்டும் ஒரு காலை ஊடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் கஜீபன் ஆசிரியர். மீண்டும் காத்திருங்கள், கனவுகள் மெய்ப்பட. ஆசிரியர் கஜீபனுடன் கணிதம்.